தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. சப்தமில்லாமல் சலனமில்லாமல் சமூக மாற்றத்திற்காக இதோ ஓர் உன்னத மனிதரின் அமைதியான சிலுவை ஊர்வலம். பழி சுமத்தப்பட்டு நிற்கும் மாசற்ற செம்மறியின் மௌன ஊர்வலம். அடித்தனங்களை தட்டி கேட்டவரின் அமைதி ஊர்வலம். மரணம் நிச்சயம் என தெரிந்தும் துணிவோடு செல்லும் பணிவு மிக்கவரின் சிலுவை ஊர்வலம். சுயலாபம் தேடும் அரசியல் ஊர்வலம் அன்று. ஆன்மாக்களை மீட்கும் உன்னதரின் ஊர்வலம். அன்பை, அரவணைப்பை, பாசத்தினை, பகிர்வினை பறைசாற்றும் தியாகசீலரின் ஊர்வலம். ஆண்டாண்டு காலமாய் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் நினைவு கூறப்படும் சடங்கு ஊர்வலமாய் கருதாமல் இதன் வழியாய் ஆண்டவரை நெருங்க, அனுபவிக்க, இறுக பற்றி கொள்ள நம்மை அழைக்கும் ஊர்வலம் இது. பார்வையாளராய் இருந்து விடாமல் இயேசுவின் லட்சிய ஊர்வலத்தில் பங்கேற்பாளராய் மாறி அவருடன் பயணிப்போம். முதல் நிலை. இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆற்றலும் வல்லமையும் உள்ள இறைமகன் தன்னை குற்றவாளி என சபை கூறிய போதும், மரணத்திற்கு தன்னை கையளித்த போதும் அமைதியை உருவமாக அப்படியே நிற்கிறார். ஏன்? நம்மீது கொண்ட இரக்கத்தால்தான். சொற்கள் எனும் கற்களால் இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார். அன்று அவர்கள் பேசிய சொல் உயிரை கொண்டது. ஆனால் இயேசு பேசிய சொல் உலகை வென்றது. தண்டனை தீர்ப்பு தவிர்ப்போம், தவறுகள் மன்னித்து ஏற்போம், திறனாய்வு செய்து திறமை வளர்ப்போம். ஜெபம். எங்கள் குடும்ப சமூக வாழ்வில் நாங்கள் தீர்ப்பிட்டு தண்டிப்பதை தவிர்க்கவும், குடும்ப உறவுகளின் திறமையை தெரிந்து வளர்க்கவும் உமது ஆற்றலை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமைகள் சுகமானதல்ல. நாம் நம் குடும்பத்திற்காக, வருமானத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக சுமக்கும் சுமைகள் வேண்டுமானால் சுகமான சுமைகளாக இருக்கலாம். ஆனால் பிறருக்காக சுமக்கும் சிறு திரும்பு கூட பெரும் சுமையாய் தெரிகிறது. இங்கே இரக்கம் இல்லாதவர்களால் பாரமான சிலுவை இயேசுவின் தோள்களில் அழுத்துகிறது. இச்சுமையை நம்மீது கொண்ட அன்பினால் ஏற்கிறார் இயேசு. சுமைகளை சுமந்து செல்கின்றவர்கள் சமூக வளர்ச்சிக்கு வழி ஏற்படுத்துகின்றவர்கள். எத்தனை இடர்கள் முன்வரினும் துணிந்து நிற்பவருக்கு சிலுவைகள் ஒரு பொருட்டல்ல. நெஞ்சில் குறிக்கோள் சுமக்கும் தொண்டர் சிலுவைகள் ஏற்க காட்டுவதில்லை தயக்கம். ஜெபம். எங்கள் அன்பு இறைவா, எங்கள் சுமைகளை சுயநலத்திற்காக சுமக்காமல் பிறர் நலத்திற்காக உமது அன்பிற்காக சுமக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழல் இல்லாமல் எழல் இல்லை. அதற்காக விழுந்தே கிடப்பதும் வாழ்வில்லை. நாம் நம் குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக விழுவோம். ஆனால் உறவேதும் இல்லா நமக்காக இறைமகன் மண்ணில் முதன்முறை விழுகிறார். பிடிபட்ட நேரம் முதல் அடிபட்ட நாயகர் துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்த தூயவர் முதன்முறை கீழே விழுகின்றார். இனியும் பாவம் செய்வோமா? வாழ்வில் வருத்தங்களோடு கண்ணீரோடு துவண்டு போயிருக்கும் குடும்பங்களுக்கு நம்மாலான உதவிக்கரம் நீட்டி எழுப்பிவிட முன்வருவோமா? இவர்கள்தான் இடறி விழும் இயேசுவுக்கு எழுந்து நிற்கும் பலத்தை தருபவர்கள். வீழ்ந்து வெதும்பி கிடப்பதற்கன்று வாழ்வு, எழுந்து நடப்பதில் வெளிப்படட்டும் நம் துணிவு. ஜெபம். வீழ்ந்தாலும் எழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் வீழ்ந்த இடத்தில் வெதும்பி கிடந்தாலும் எழுந்து நடக்க உமது கரம் நீட்டியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயும் அவமான சிலுவையோடு மகனும் சந்திக்கிறார்கள். இருவரின் உள்ளங்களும் என்ன பாடுபட்டிருக்கும்! இதயம் கருகியது போல கொடுமையாய் இருந்திருக்கும் அல்லவா? ஆனாலும் இயேசுவின் முகத்தில் அன்னையின் பார்வை ஓர் அணைப்பை தருகிறது. உடல் வலிக்கும் மனவலிக்கும் சற்று மருந்திடுகிறது. வேதனையிலும் ஒரு மகிழ்ச்சியையும் திட நம்பிக்கையும் தருகிறது. மகனை துன்பங்களே தெரியாமல் வளர்ப்பவர் நல்ல அம்மா. மகனை துன்பங்களை சந்திக்க விட்டு எதிர்கொள்ள துணை நிற்பவர் சிறந்த அப்பா. தாய் தந்தையின் அருமை நீ வளரும்போது தெரியாது, நீ உன் பிள்ளைகளை வளர்க்கும் போதுதான் புரியும். ஜெபம். மாட்சிமை பொருந்திய இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் எங்கள் தாய் சொல் கேட்காது தவறி இருக்கிறோம். பெண்மையை மாசுபடுத்தி இருக்கிறோம். தாய்மையை மதிக்கவும் பெண்மையை போற்றவும்
அறிவினை தாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் உழைப்பின் களைப்பு, பயணக் களைப்பு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சுமையை சுகமாக்க முன்வருகிறார் சீமோன். சீமோனின் இலகிய மனதால் இயேசு தன் வேதனையில் சிறிது ஓய்வு கண்டார். மனிதனை மீட்க கடவுள் எடுத்த முயற்சியில் மனிதருடைய ஒத்துழைப்பும் தோழமையும் கண்டிப்பாக தேவை என்பதை இங்கே சீமோன் மூலம் தெளிவுபடுத்துகிறார் இயேசு. இன்றும் பல மனிதர்கள் உதவிக்காக ஏங்கி நிற்கிறார்கள். பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யப்படுகிற உதவிகள்தான் இங்கு ஏராளம். நம் அருகில் சிலுவைகளை சுமக்க முடியாமல் உதவிக்காக ஏங்கி நிற்கும் பல இயேசுக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதை உணர்த்தவே இயேசுவின் பாடுகள். ஜெபம். இறைவா, இவ்வுலகில் வேடிக்கை பார்க்கும் மனிதர்களாக வாழாமல் கனிவு கொண்ட உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்யும் மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தயங்குபவனால் சிலந்தி வலையை கூட அசைக்க முடியாது. ஆனால் துணிந்தவன் இரும்பு வலையை கூட முறித்து விடுவான். அநீதியான தண்டனை என்று அறிந்திருந்தும் ஆண்கள் கூட தைரியம் இழந்து மௌனித்திருக்க பெண்களை அடிமைப்படுத்தும் யூத சமூகத்தில் வீர நெஞ்சத்துடன் இயேசுவின் திருமுகத்தை துடைத்து வரலாறு படைக்கிறாள் வெரோனிக்காள். இந்த வீர பெண்மணி போல தூசு படிந்துள்ள மானிடத்தை கொஞ்சமாவது சீரமைக்க முயல்வோம். பெண்களை காட்சி பொருளாய் ஒதுக்கி விடாமல் சமத்துவ கொள்கையோடு முன்னேற கரம் கோர்ப்போம். அடைந்து கிடக்கும் வரைதான் பெண் அடிமை. ஆனால் எழுந்துவிட்டால் கட்டுப்படுத்த இயலாத ஆற்றல். எனவே வெரோனிக்காவைப் போல மாற்றம் பெறுவோம் ஆற்றலோடு. ஜெபம். உறவின் உன்னதராம் இறைவா, ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் முழு மானிடம் என்று உணர்ந்து எங்கள் குடும்பம் தாண்டி பறந்து விரிந்த இவ்வுலகத்தை மீட்கும் பணியில் எங்களையும் இணைத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடிகள் பட்ட தேகம், அலைந்து துவண்ட கால்கள், உடலை விட்டு பிரிந்த குருதி என கால்களை எடுத்து வைக்க இயலாமல் தள்ளாடும் இயேசுவை பூமி தன் மார்பில் தாங்குகிறது. நம்பிக்கை மலைகளை தகர்க்கும் தன்னம்பிக்கை சாதிக்க பார்க்கும் இயேசு இரண்டாம் முறை விழுந்தாலும் தனது கொள்கையிலும் லட்சியத்திலும் பின்வாங்காமல் எழுந்து பீடு நடை போடுகிறார்.
கருவறையை விட்டு கீழே இறங்கி கல்லறையை நோக்கி கடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. தவறான பயணத்தால் வாழ்க்கையில் வீழ்ந்து கிடப்பவர்கள் ஏராளம். அவர்களை எழுப்பிவிட முன்வருவோம். இப்பணிகளை நாம் செய்தால் நிறைய இயேசுக்கள் எழுந்து நடப்பார்கள். வீழ்வதும் எழுவதும் அன்றாட நிகழ்வுகள்தான் என்பதை உணர்ந்து தடுமாற்றங்களும் தடங்கல்களும் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நடக்க ஆற்றல் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணீர் அன்பின் வெளிப்பாடு, இயலாமையின் வெளிப்பாடு. கவலைக்கு அருமருந்து இயேசுவே உமக்கா இந்த நிலை என்று எருசலேம் பெண்கள் கதறி கண்ணீர் விடுகின்றனர். இயேசுவினால் நற்சுகம் பெற்ற பெண்களால் இயேசுவின் துன்பத்தை பார்த்து அழாமல் இருக்க இயலவில்லை. பிறர் துன்பத்தை பார்த்து கண்ணீர் விடுவது பெண்களின் இயல்பான குணம், பலவீனமும் கூட. இயேசு அவர்களின் இயலாமையையும் பலவீனத்தையும் கண்டு, பச்சை மரத்திற்கே இப்படி என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன நேரிடும்? உங்களுக்காக கவலைப்படுங்கள் என ஆறுதல் கூறுகிறார். பெண்மையை போற்றுகிறார். கூலி கொடுக்காத ஏவலர்களாக பெண்களை பயன்படுத்தி வீசி எறியாது, அவர்களின் படைப்பாற்றலை கண்டு வளர்ச்சி ஏற்படுத்தும் சமூகமாக வாழ்வோம். இயேசுவின் இறையாட்சிக்கு சான்று பகர்வோம். ஜெபம். ஆறுதல் வழங்கும் இறைவா, நாங்கள் பிறருடைய துன்பங்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் அவர்களுடைய காயங்களுக்கு மருந்தாக மாறவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முட்களால் கீறப்பட்ட சிரசு, கற்களால் கிழிக்கப்பட்ட கால்கள், சாட்டைகளால் பிளக்கப்பட்ட தோள்கள் என அனைத்து ரணங்களும் இயேசுவை 3ஆம் முறை மண்ணை முத்தமிட செய்கிறது. விதையின் வீழ்ச்சி, விருட்சத்தின் எழுச்சி. சூரியனை மேகம் மறைப்பது நிரந்தர வீழ்ச்சி அல்ல. மீண்டும் சூரியன் பிரகாசிக்கும், விடியல் தோன்றும். இயேசுவின் வீழ்தலும் விடியலுக்கான வீழ்தலே. மானிடம் மீட்படைய எழுந்த மறுவாழ்வின் எழுச்சி. தமது கொள்கைக்காக கொடுமையான சாவை ஏற்றார் இயேசு. நமது கொள்கைகளை சற்று யோசிப்போம். உலக சிற்றின்பங்களிலிருந்து வெளியே வருவோம். லட்சியமற்ற வாழ்விலிருந்து வெளியே வருவோம். நமது இயலாமை பலவீனத்தால் விழுந்தாலும் இயேசுவை போல் மீண்டும் எழ வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வோம். ஜெபம். விடுதலையின் இறைவா, வீழ்ந்தாலும் வீரமுடன் எழவும், தடம் மாறினாலும் தடுமாறினாலும் தரமுடன் வாழ, உரமுடன் உறவாட, உம்மை போல் வெற்றி நடை போட வரம் தாரும். ஆமீன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எவரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையான ஆடை, நோயுள்ள பெண் தொட்டதால் குணப்படுத்திய ஆடை, கொடிய மனம் கொண்டவர்களால் களையப்படுகிறது. ஆதாம் ஏவாள் வெட்கத்தால் ஆடை அணிந்தார்கள். இயேசுவோ தந்தையின் அன்பை உணர்த்த தனது ஆடையை இழந்தார். இழப்பதற்கென இனி அவரிடம் எதுவும் இல்லை. கைகளால் கூட தன்மானத்தை காத்துக்கொள்ள அவர் அனுமதிக்கப்படவில்லை. ஆடைகளை அகற்றி அவரின் ஆளுமையை சிதைக்க நினைத்தார்கள். அவரின் ஆடைகளை பங்கிட்டார்கள். ஆனால் அவரது ஆளுமையை அசைக்க இயலவில்லை. நமது வாழ்வில் வெளித்தோற்றங்கள் தற்காலிகமானவை, பொருட்களால் உருவாவதில்லை. நம் ஆளுமை, நம் எண்ணங்களால் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். பிறர் வாழ்வு சிறக்க நம் உடைகளை அல்ல, உடைமைகளை இழக்க முன்வருவோம். ஜெபம். தன்னையே வெறுமையாக்கி இறைவா, நாங்களும் எங்களை எளிமையாக்கி பிறர் வாழ்வுக்கு எங்களால் முடிந்ததை முழு மனதோடு செய்ய வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகிலத்தையும் படைத்து ஆள பிறந்தவர் சின்ன ஆணிகளால் அடக்கப்பட்டு விட்டார். குணமளித்த கரங்களும் குன்றுகள் ஏறி நற்செய்தி அறிவித்த கால்களும் சிலுவையில் சிறைப்படுத்தப்பட்டன. ஆனால் சிலுவை அவரை சிறைப்படுத்தவில்லை. தந்தையே, முடியுமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்ற வார்த்தைகளின் உள்ளர்த்தம் தாங்க முடியா வலி அல்லவா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை காணும் போதெல்லாம் சிறுமைகளை களைந்து சீர்மிகு மகிமையை பறைசாற்றும் மனிதர்களாக வலம் வருவோம். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சிலுவையையும் பிறருடைய சிலுவையையும் சுமக்கும் மறு கிறிஸ்துவாக வாழ முயல்வோம். இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து வாழ்வோம். ஜெபம். உயிர் வழங்கும் உறவின் இறைவா, எங்கள் சுயநல ஆசா பாசங்களை களைந்து தற்புகழ்ச்சி களைந்து பிறர் வாழ்வு செழிக்கவும் இறைவனின் மகிமை ஓங்கவும் உழைத்திட வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மக்களை மீட்க வேண்டுமென்ற எண்ணம், மனதில் துணிவு, திட்டமிட்ட செயல்பாடு, காரியத்தில் பின்வாங்காமை, நேர்மையான வழி,
இவற்றின் வெளிப்பாடுதான் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி நம் மீட்பிற்காக தந்தையின் கரத்தில் உயிரை ஒப்படைக்கிறார். இயேசுவின் மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு. இயேசுவின் இறப்பு இயேசுவுக்கு கிடைத்த தோல்வி என ஆர்ப்பரிக்கிறார்கள் கொடியவர்கள். இயேசுவின் சாவு தோல்வி அல்ல, அவருடைய வாழ்விற்கு கிடைத்த வெற்றி. மனித வரலாற்றில் மக்களுக்காக உழைத்த மாமனிதருக்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை சாவு. அடிமைகளின் விடுதலைக்காக உழைத்த ஆபிரகாம் லிங்கனுக்கும், கருப்பு இனத்தவர்களின் சமத்துவத்திற்காக போராடிய மார்ட்டின் லூத்தருக்கும், நாட்டின் விடுதலைக்காக போராடிய காந்தியடிகளுக்கும் கிடைத்த பரிசு துப்பாக்கி குண்டுகளே. இவர்கள் சாவெல்லாம் தோல்வியல்ல, பிறருடைய வாழ்வின் உதயம். இறைவாக்கினர்களின் இறப்பு புது மனிதத்தின் பிறப்பு. ஜபம். எங்களுக்காக சிலுவையில் மரித்து புது வாழ்வை கொடுத்த இறைவா, நாங்களும் பிறருக்காக தியாகம் செய்ய முழுமையாக நல்ல இதயம் தந்து எங்களையே இழக்கவும் வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வேதனையின் உச்சத்தில் ஒரு விசித்திர தாலாட்டு. தாயின் மடிதான் உலகம் என தாயன்பை கண்டவர் உயிரற்ற உடலாய் கிடத்தப்படுகின்றார். உயிரற்ற தன் மகனின் உடலை தன் மடியில் சுமக்கும் துயரினை சொற்களால் விவரிக்க முடியுமா? துன்பத்திலே பிறப்பு கொடுத்து, வாழ்விலே தோள் கொடுத்து, இறப்பிலே இணைந்து நின்று தாயின் கடமையை முழுமையாக முடிக்கின்றாள். அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை. விலை மதிப்பில்லா தூயது தாய் அன்பு. ஓர் உறவு நம்மையே சுற்றி வருகிறது என்றால் போவதற்கு வேறு இடம் இல்லாமல் இல்லை. நம்மை இழக்க மனமில்லாமல்தான். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லா அன்பு, சுயநலமில்லா இதயம், வெறுப்பை காட்டாத முகம். அம்மாவை சுமையாக எண்ணாமல் சுகமாய் பேணுவோம். ஜெபம். அன்பான இறைவா, எங்களது தாய் தந்தையரை உளமாற நேசிக்க, மதிக்க பக்குவமான இதயத்தை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரக்கத்தின் இறைவன் மாற்றானுக்காக பிறந்து வளர்ந்து நற்பணி செய்து இறுதியில் இறந்து மாற்றானின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். காலத்தினை கடந்தவர், எல்லாமே நிறைந்தவர், உலகத்தையே தன்னுடைய உரிமை சொத்தாக கொண்டவர், தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யாமல் போய்விட்டார். அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு தன்னுடைய இடத்தை இயேசுவின் கல்லறைக்காக கொடுக்க முன் வருகிறார். இவர்தான் புனித வாழ்வுக்கு அழைப்பு பெற்றவர். இவரின் நல் மனத்தால் இரவல் கல்லறையில் இயேசுவின் சகாப்தம் விதைக்கப்பட்டது. நாமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறப்பு என்பது நிச்சயம்.
நம் கடைசி தேவை 6 அடி நிலம் மட்டுமே. விழுந்தாலும் விழுதாகும் மரமானார் இயேசு. நம் வாழ்வும் மரணத்தோடு முடிவதில்லை. மாறாக பிறரின் எண்ணங்களில் வாழ, வார்த்தைகளில் வாழ, வாழ்க்கையில் வாழ நல்லதையே அதிகம் செய்வோம். நல் உறவுகளை கரம் பிடித்து கொள்ள நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். நீ சிரித்துப்பார், என் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். ஜெபம். மரணத்தை வென்ற எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களை புதைத்து புதிய மனிதர்களாக உம்மில் உயிர்க்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் ஜெபம். எங்களுக்காக மனிதனாய் பிறந்து எங்கள் மேல் வைத்த அன்பினால் சிலுவையில் அறையுண்டு உயிர்விட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்களுடைய பாவ சுமையை தேவரீர் சுமந்து அதன் கனத்தால் தேவரீருடைய இருதயம் நைந்து மரணம் மட்டும் துக்கமாய் உம்முடைய சரீரம் இரத்த வியர்வையில் தோய்ந்து கெத்சமனே தோட்டத்தில் கடின அவஸ்தைப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பூங்காவனத்தில் மிகுந்த துக்கப்பட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது என்று பிதாவை வேண்டிக் கொண்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய அப்போஸ்தலர்களால் கைவிடப்பட்டு முத்தமிட்டு துரோகியாகிய யூதாஸ் என்பவனால் யூதருக்கு கையளிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சங்கிலிகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டு வழியில் தேவ தூஷனை சொல்லி அடிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி போல நீசமான மரண தீர்ப்பு பெற இழுத்து கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் முன்னால் அவமானமாய் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருமுகம் மூடப்பட்டவருமாய் சட்டைகள் கழட்டப்பட்டவருமாய் கற்றோனுள் கட்டுண்டு மிகுந்த நிஷ்டூரத்தோடு அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். முள்முடி தரிக்கப்பட்டு திருமுகத்தில் துப்பப்பட்டு திரு சிரசில் மூங்கிற்டடியினால் அடிக்கப்பட்டு ஓர் பரிகாச ராஜாவாக அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய திரு சரீரமெல்லாம் அடிகளால் கிழிக்கப்பட்டு திரு ரத்தம் வெள்ளமாய் ஓட யூதர்களுடைய கோபம் தீரும்படியாய் பிலாத்து என்பவனால் இதோ மனிதன் என்று யூதர்களுக்கு காட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீர் அவர்களுக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்திருந்தும் இருதயம் வெடிக்கும்படி தேவருடைய திரு சரீரம் கிழியுண்டிருந்ததை கண்டும் உம்மை விட்டு கொலைக்காரனான பரபாசை தெரிந்து கொண்டதை பார்த்தும் அதிக துயரமடைந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பு பெற்ற இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நிந்தையும் அவமானவுமான சிலுவையை சுமந்து மிகவும் சாதுள்ள ஓர் செம்மறி புரிவையை கொலை களத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அகோர வேதனையினாலும் தேகத்தில் இரத்தமெல்லாம் குன்றி போனபடியாலும் சிலுவையின் பாரத்தால் அநேகதரம் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் தேவருடைய பரிசுத்த வியாகுல மாதாவை சந்தித்து பொறுக்க முடியாத கஸ்தியும் உருக்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போக தேவரீருக்கு உதவி செய்த சீரேன் நகர சீமோனின் இருதயத்தை தேவ சிநேக அக்னியால் மூட்டி
எரிய பண்ணின இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். வேற்றுருவாய் இருந்த தேவரீருடைய திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைத்த பொழுது அந்த துகிலிலே உம்முடைய திருமுகம் அற்புதமாய் பதிய செய்த இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போகையில் உம்மை பார்த்து அழுத பரிசுத்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய காயங்களோட ஒட்டியிருந்த ஆடைகள் உரியப்பட்டதினாலே அகோர வேதனையும் மானபங்கமும் அனுபவித்த இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருப்பாதங்கள் கொடூர இரும்பாணிகளாலே துளைத்து அறையுண்டு இரு கல்வர் நடுவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் தேவரீர் அனுபவித்த கடைசி மரண அவஸ்தை நேரத்தில் எங்கள் மேல் கொண்ட இரக்கத்தால் உம்முடைய திரு மாதாவை எங்களுக்கு தாயாக கையளித்து அவருடைய தயாளமுள்ள மாதாவுக்குரிய அன்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்த இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீரோடு சிலுவையிலே அறையுண்டு பச்சாதாப கள்ளனுக்கு மோட்ச ராஜ்யத்தை அண்டே வாக்களித்த இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய துக்க சாகரத்தில் உம்முடைய பரமபிதாவினால் கைவிடப்பட்டு உம்முடைய தாகத்துக்கு மனிதர் கசப்பான காடியை கொடுக்க அந்நேரத்தில் எவ்வித ஆறுதலுமின்றி தவித்த இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் மரித்த எங்களுடைய பாவ பொறுத்தலுக்காக தேவரீருடைய உயிரை பரமபிதாவுக்கு பலியாக்கின இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் சொரிந்த தேவ சிநேகத்தினாலே உம்முடைய உயிரை எங்களுக்கு பலியாக்கின பின்னும் உயிரற்ற உமது திரு இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் சிந்திய இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரம் சிலுவையினின்று இறக்கப்பட்டு வியாகுலம் நிறைந்த உம்முடைய திரு மாதாவின் மடியில் வளர்த்தப்பட்ட இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரமானது பரிமள தைலத்தால் பூசப்பட்டு பரிசுத்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபிப்போமாக. மதுரமான இயேசுவே தேவருடைய பரிசுத்த பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் திரு காயங்களினாலும் திரு இரத்தத்தினாலும் எங்களை சடுதி மரணத்தினின்றும் நிர்பாக்கிய சாவினின்றும் காப்பாற்றி பாவத்தினின்றும் நித்திய நரகத்தினின்றும் ரட்சித்து என்றென்றும் உமது திரு இதயத்திற்குள் எங்களை வைத்து காப்பாற்றியருளும் சுவாமி. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.